அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிருக்கு உயிரானவர்கள். இல்லை இல்லை, நம்முடைய உயிரினும் மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நிச்சயமாக முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் நபிதான் மேலானவர்கள் என்பதாக குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மற்றொரு இடத்தில் குல் இன் கான ஆபாவுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், வ அபனாவுக்கும் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய ஜோடிகள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா குறைந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி பார்த்து பார்த்து நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற உங்களுடைய பொருளாதாரம், வ திஜாரத்துன் தஹஷவுன கசாதஹா நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பார்த்து பார்த்து பயந்து பயந்து நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வியாபாரம், வ மசாக்கினு தர்லௌனஹா உங்களுடைய விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய உங்களுடைய இல்லங்கள், வீடுகள், இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ் ரசூலை விட, அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வதை விட மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாகி போனால், உங்களுடைய மனைவி உங்களுக்கு பெரிதாகி போனால், அல்லாஹ் ரசூலை விட மனைவியினுடைய அந்த வார்த்தைகள் பெரிதாகி போனால், அல்லாஹ் ரசூலை விட மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போமானால், அல்லாஹ் ரசூலை விட நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போமானால், அல்லாஹ் ரசூலை விட நம்முடைய குடும்ப உறவுகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது என்றால், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட நம்மிடத்தில் இருக்கிற பணம் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது என்றால், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட நாம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்திற்குத்தான் நாம் முன்னுரிமையை, முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரப்பசு கொஞ்சம் பொறுத்திருங்கள், கொஞ்சம் காத்திருங்கள், ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி அல்லாஹ்வின் வேதனை வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனினுடைய 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிக்கல்கள் என்கிறோம், பிரச்சனைகள் என்பதாக சொல்கிறோம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்பதாக சொல்கிறோம், கையில காசு தங்குறதே இல்லை, பரக்கத்தே இல்லை என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியான வாழ்க்கையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்காவது எனக்கு நிம்மதி கிடைத்து விடாதா? நான் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சிரமங்களை, கஷ்டங்களை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக புலம்புகிற புலம்பல்களை அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், பரக்கத்தான ஒரு வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த பரக்கத்தான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல், எதை நாம் பின்வைத்து பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் முன்னிலைப்படுத்தி பார்க்கிற போது, அல்லாஹ்வை ரசூலையும் நாம் பின்தள்ளி விட்டோம். அந்த அல்லாஹ் ரசூலை விட என்னுடைய குடும்பத்தை நான் பெரிதாக எண்ணுகிற போது, என்னுடைய பிள்ளைகளை நான் பெரிதாக எண்ணுகிற போது, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிற போது, என்னுடைய வியாபாரம் தான் பெரிது என்பதாக வியாபாரத்திற்கு பின்னாலேயே, பொருளாதாரத்திற்கு பின்னாலேயே நான் ஓடிக்கொண்டிருக்கிற போது, பணம் பணம், காசு காசு என்பதாக நான் அலைந்து கொண்டிருக்கிற போது, எப்படி நம்மால் அந்த நிம்மதியை பெற்றுக் கொள்ள முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? அந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை விட, ரசூலை விட மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு நேசம் அதிகமாகி போகும் என்று சொன்னால், மற்றவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்று சொன்னால்,
நீங்கள் பொறுத்திருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய வேதனை, அல்லாஹ்வினுடைய கஷ்டம், அல்லாஹ் கொடுக்கிற சிரமத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிற போது, அல்லாஹுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிற போது, அல்லாஹையும் அந்த ரசூலையும் நாம் நேசிக்கிற போது, நாம் எந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ, எந்த நெருக்கடிகள் நீங்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமோ, அவைகளெல்லாம் ஏற்பட்டு எந்த நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அலைந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்பதை ஆரம்பமாக கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கவனியுங்கள். லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நான் உங்களின் பிள்ளை செல்வங்களை விட, உங்களின் பெற்றோரை விடவும் உங்களுக்கு பிரியமாக ஆகும் வரையில் உங்களில் எவருடைய ஈமானும் பரிபூரணமாக ஆகாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உஹதினுடைய போர்க்களத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவுகிறது. அந்த நேரத்தில் உஹதினுடைய யுத்த களத்தை நோக்கி ஒரு அன்சாரி பெண்மணி ஓடோடி வருகிறார். வந்தவர் பார்க்கிற நபித்தோழர்களிடத்திலெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிவிட்டதாக மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது, ரசூலுக்கு எதுவும் ஆகாது. ஆனாலும் என்னுடைய கண்களால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தாக வேண்டும். அதற்குத்தான் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறேன். எங்கே ரசூலுல்லாஹ், எங்கே ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிற போது, பரிதவித்து அந்த பெண்மணி தவித்துக் கொண்டிருக்கிற போது, ஒரு நபித்தோழர் அந்த பெண்ணுக்கு அருகில் சென்றவர் சொல்கிறார், அம்மா, உன்னுடைய கணவர் இந்த போரில் கலந்து கொண்டிருந்தார், அவர் மரணித்து விட்டார். அந்த பெண்ணினுடைய வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் தேடி வந்தது என்னுடைய கணவரை அல்ல, அவர் ஷஹீதாக வேண்டியவர் தான், ஷஹீதாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போருக்கு அனுப்பி வைத்தேன். நான் தேடி வந்தது என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லவா, அவர்களை யாராவது பார்த்தீர்களா என்பதாக இன்னும் கொஞ்ச தூரம் ஓடுகிறார், தேடி பார்க்கிறார் அந்த பெண்மணி. ஒரு நபித்தோழர் வருகிறார், அம்மா, இந்த போரிலே கலந்து கொண்ட உன்னுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்பதாக சொல்கிற போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் என்னுடைய தந்தையை தேடி வரவில்லை, என்னுடைய கணவரை தேடி வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. அது உண்மையாக இருக்கக்கூடாது. அந்த நபியினுடைய முகத்தை காண வேண்டும், அந்த ரசூல் உயிரோடு ஹயாத்தாக இருப்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே நான் வந்தேன் என்பதாக அந்த பெண் சொல்லிக்கொண்டு ஓடுகிற போது, மற்றொரு இடத்தில் மற்றொரு நபித்தோழர் வந்து நிற்கிறார். அம்மா, தாயே, இந்த போரிலே கலந்து கொண்ட உன்னுடைய சகோதரர் வஃபாத்தாகி விட்டார். அந்த பெண்மணியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னொரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், இந்த போரில் கலந்து கொண்ட உங்களுடைய மகனார் வஃபாத்தாகி விட்டார், ஷஹீதாகி விட்டார். அந்த பெண்ணினுடைய வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் என்னுடைய குடும்பத்தார்களை பார்க்க வரவில்லை, என்னுடைய கணவனையோ, என்னுடைய தந்தையோ, என்னுடைய சகோதரனையோ, என்னுடைய மகனையோ, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களா, அவர்கள் இந்த போரிலே உயிரோடு இருக்கிறார்களா, மரணித்து விட்டார்களா என்று நான் பார்க்கவில்லை. நான் உயிருக்கு உயிரான, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களா என்பதை நான் பார்க்க வந்தேன். யாராவது ஒரு தகவல் சொல்லுங்கள், எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் என்னுடைய மனம் நிம்மதி அடையாது என்பதாக அந்த பெண் சொல்லி நின்ற போது, ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், பெண்ணே கலங்காதே, பெண்ணே கலங்காதே, நீ கேள்விப்பட்டது உண்மை அல்ல, அது வதந்திதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு நலமாக இருக்கிறார்கள். நீங்கள் திரும்பி செல்லுங்கள், போர்க்களம் மிக தீவிரமாக இருக்கிறது, இங்கே நீங்கள் நிற்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது, இல்லை இல்லை, நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய கண்களால் பார்க்காமல் இந்த விடத்தை விட்டு நான் நகர மாட்டேன் என்பதாக சொல்லி சென்றவர் தேடி கண்டுபிடிக்கிறார். நபிகள் பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததற்கு பிறகுதான் அந்த பெண்மணி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த போரிலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவர்களும் வஃபாத்தாகி விட்டதாக சொன்னார்கள். என்னுடைய கணவர் வஃபாத்தாகி விட்டார், தந்தை வஃபாத்தாகி விட்டார், மகனார் வஃபாத்தாகி விட்டார், சகோதரன் வஃபாத்தாகி விட்டார். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விட்டார்கள். சுவனத்தில் அவர்களை போய் சந்தித்துக் கொள்ளலாம். சுவனவாதிகளாக ஆகிவிட்டார்கள். அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஆனால் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி வந்தது. எனவேதான் உங்களை காண நான் ஓடோடி வந்தேன். உங்களை ஹயாத்தாக நான் பார்த்து விட்டேன். இப்பொழுதுதான் என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைந்தது, சந்தோஷம் அடைந்திருக்கிறது என்பதாக அந்த பெண்மணி சொன்னார் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்தார்களை விட, தன்னுடைய கணவன், தன்னுடைய தந்தை, தன்னுடைய மகன், தன்னுடைய சகோதரனை விட யாருக்கு அந்த பெண் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்? உயிருக்கு உயிரான, நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அந்த நபியை அந்த அளவுக்கு அவர் நேசித்திருக்கிறார். அவர்களை பார்த்ததற்கு பிறகுதான் என்னுடைய உள்ளமே சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறது. இப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருப்பார்கள். அந்த நேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, நாம் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் நம்மை நேசிக்கிறார்களா? அல்லாஹ்வினுடைய நேசத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, கைபரினுடைய யுத்த களம், சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய தினம் இந்த கைபரினுடைய யுத்த களத்தில் ஒருவருடைய கையிலே நான் தலைமை பொறுப்பை, பதவியை நான் கொடுக்க போகிறேன். இந்த போருக்கான கொடியை ஒருவருடைய கையிலே நான் கொடுக்க இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார். அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிற என்னை அவர் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹும் அந்த மனிதரை நேசிக்கிறான், நானும் அந்த மனிதரை நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருவரிடத்தில் நாளை இந்த போருக்கான தலைமை பொறுப்பை, இந்த கொடியை நான் கொடுக்க இருக்கிறேன். அவருடைய தலைமையில் இந்த போர் வெற்றியடையும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய கையில் அந்த கொடியை கொடுக்க போகிறார்கள் என்பதை சொல்லவில்லை. இரவு நேரத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் தூங்குவதற்காக செல்கிறார்கள். தூக்கம் வராமல் தவிக்கிறார்கள், உருண்டு புரண்டு படுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய தினம் நடக்க இருக்கிற அந்த போரிலே ஒருவருடைய கையில் கொடியை கொடுப்பதாக சொன்னார்களே, அவரை குறித்து நபி சொல்லுகிற போது, அல்லாஹ் நேசிக்கிற மனிதன், ரசூல் நேசிக்கிற மனிதர் என்றல்லவா சொன்னார்கள். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகிறதோ, நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விடாதா? அல்லாஹ் நேசிக்கிற மனிதனாக, ரசூல் நேசிக்கிற அந்த மனிதராக நாம் இருந்துவிட மாட்டோமா என்று ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஏங்கினார்கள். அன்றைய இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தார்கள். மறுநாள் காலையில் சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். யாரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை காட்டப் போகிறார்கள்? யாரினுடைய கையிலே அந்த கைபர் யுத்தத்திற்கான அந்த கொடியை கொடுக்க போகிறார்கள்? நமக்கு கிடைத்து விடாதா? அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற மனிதர், ரசூலினுடைய நேசத்தை பெற்ற மனிதர் என்றல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஒவ்வொருவர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் படும் விதமாக முண்டியடித்துக் கொண்டு ரசூலுக்கு முன்னால் வந்து நிற்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அபு தாலிபினுடைய மகனார் அலியை எங்கே என்பதாக கேட்டார்கள்.
சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்கு கண்ணு வலியா இருக்குது, அவர் கூடாரத்துல தங்கி இருக்கிறாரு, இந்த கூட்டத்துக்கு அவர் வரல, அழைத்து வாருங்கள், அலி இப்னு அபீ தாலிபை அழைத்து வரப்படுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு அவருடைய கண்ணிலே தடவினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண் நோய் குணமாகிவிட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களிலே அந்த ஹைபர் யுத்தத்திற்கான கொடியை கொடுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் மிக மிக அதிகமாக ஆசைப்பட்டேன், அந்த பதவி எனக்கு கிடைத்து விடாதா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை உமரே வாருங்கள் என்பதாக அழைத்து விட மாட்டார்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையிலே கரத்திலே அந்த கொடியை தந்து விட மாட்டார்களா என்றெல்லாம் நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். அதற்கு காரணம் அந்த பதவி, அந்த பொறுப்பின் மீது இருந்த மோகம் அல்ல. அதற்கான காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான், அல்லாஹ் நேசிக்கிற மனிதன் ரசூல் நேசிக்கிற மனிதர் என்பதாக சொன்னார்களே, அந்த அல்லாஹ் நேசிக்கிற மனிதராக, ரசூல் நேசிக்கிற மனிதராக நான் இருந்துவிடக் கூடாதா என்பதாக நான் ஏங்கினேன். ரசூல் என்னை அழைத்து விட மாட்டார்களா என்று நான் ஏங்கினேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அலியினுடைய கரத்தில் அந்த கொடியை கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிற மனிதர்களாக, அதனுடைய தேட்டமுடைய சஹாபாக்களாக அந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமே, ரசூல் நம்மை பிரியப்பட வேண்டுமே என்கிற ஆசை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்கிறோம், ரசூலை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான செயல்பாடுகளை செய்து அல்லாஹ்வினுடைய நேசத்தை நான் பெற்றுவிட்டேன், ரசூலின் நேசத்தை பெற்றுவிட்டேன், அதற்குரிய ரசூலினுடைய வாக்குகளையும் வார்த்தைகளையும் பின்பற்றி நடக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்று இந்த உலகில் அற்ப அரசியல் தலைவர்களுக்காக உயிர்களையும் பொருட்களையும் அர்ப்பணம் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த தொண்டர்களால் தலைவர்களின் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது, பவுன்சர்களால் தூக்கி வீசப்படுவார்கள். இதுதான் இன்றைக்கு தலைவருக்கும் தொண்டர்களுக்குமான ஒரு உறவு பாலமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய நிலை. தலைவர்களோடு அவர்கள் கொண்டிருக்கும் இந்த நட்பு, அர்ப்பணிப்பு என்பது அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த அர்ப்பணம் அது மறுமை வரை தொடரக்கூடிய ஒரு அர்ப்பணம் என்பதை, உறவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார், மத்தஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமாதா அஅதலஹா, அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் எதனை சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? மறுமை நாள் எப்பொழுது வரும், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறீர்களே தோழரே, எதனை அதற்காக தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார். அப்பொழுது அந்த நபித்தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மிகப்பெரிய தொழுகைகளோ வணக்க வழிபாடுகளோ தான தர்மங்களோ என்னிடத்திலே இல்லை. ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும், வஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிற உங்களை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் நேசம், ரசூலினுடைய நேசம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதாக சொன்னார். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய பெயர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் யாரை தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறந்தள்ளிவிட்டு யாரையெல்லாமோ இன்றைக்கு தலைவர்களாக எடுத்து திரிகிற நிலைகளை பார்க்கிறோம். என்னுடைய கணவரை விட அந்த தலைவரைத்தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஈமான்தாரி என்கிற பெயரில் இருக்கிற பெண்கள் கூட, பெயரளவில் இருக்கிற முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்களும் பெண்களுமாக இன்றைக்கு எத்தனையோ கூத்தாடிகளை தலைவர் என்பதாக, தலைவா என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, அவர்களுடைய ஸ்டைல்களை தன்னுடைய ஸ்டைல்களாக ஆக்கிக் கொள்கிற நிலைகளை பார்க்கிறோம்.
நபி நமக்கு எப்படி முடிவெட்ட வேண்டும் என்பதையும் கூட கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த முடியினுடைய விஷயத்திலும் கூட ஏதேதோ இந்த உலகத்தினுடைய தலைவருடைய நிலைகளை பின்பற்றுகிற அவர் அப்படித்தான் வெட்டுவாரு, அவர் அப்படித்தான் இருக்கிறாரு, என்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோனோ அவரை மாதிரிதான் நான் செய்வேன் என்று கூத்தாடிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய இளவல்களை பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு முடியை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப திருத்துவதற்கு நாம் தயாராக இல்லை என்கிற நிலையை இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் ரசூலை நேசித்தால் அந்த ரசூலோடு நாளை மறுமையிலே இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் ரசூலை விட்டுவிட்டு மற்றவர்களை நாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டால், அவர்களுடைய வழிமுறைப்படி நடந்தால், அவர்களை போன்று நாம் வாழ்ந்தால், அவர்கள் இருக்கிற இடத்திற்குத்தான் நாமும் செல்வோம் என்கிற போது யாரை நாம் பின்பற்ற வேண்டும், யாரை தலைவராக எடுத்துக் கொள்ள வேண்டும்? இந்த ஹதீஸை அறிவிக்கிற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன்த மஅமன் அஹபப்த, நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையிலே சுவனத்தில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்களோ, அன்றைய நாளை அன்றைய தினத்தை நாங்கள் பெருநாளை போன்று கொண்டாடினோம். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்கிறோம், உமரையும் அபூபக்கரையும் நாங்கள் நேசிக்கிறோம். அப்படியானால் நாளை மறுமையில் அந்த ரசூலோடு நாங்கள் இருப்போம், அபூபக்கர் உமரோடு அந்த சஹாபாக்களோடு நாங்கள் இருப்போம். எனவே இன்றைய தினத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன்த மஅமன் அஹபப்த, நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்களோ, அன்றைய நாளை அன்றைய தினத்தை நாங்கள் பெருநாளை போன்று கொண்டாடினோம் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய நிலை நாம் யாரோடு இருக்க போகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் சக்கராத்தில் கிடக்கிற போது அவருடைய மனைவி நின்று அவர்களுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் நின்று அழுது கொண்டிருக்கிற போது உறவுகளுக்கு முன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிற போது அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட கவலைக்கான கீற்றுகள் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் உங்களால் எப்படி சிரிக்க முடிகிறது? நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறீர்களே என்று கவலைப்பட்ட அந்த மனைவி மக்கள் இருக்கிற போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய வாழ்நாளிலேயே இன்றைய தினத்தில் தான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்றே நான் என்னுடைய ஹபீபை சந்திக்க செல்கிறேன், என்னோடு வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்களை நான் பார்க்க செல்ல போகிறேன். இதைவிட எனக்கு வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் வேண்டும்? எனவேதான் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதாக மரண தருவாயில் இருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நேசம் எங்கே, நம்முடைய நேசம் எங்கே? நாம் இந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். நபியினுடைய நேசம் என்பது, நபியின் நேசத்தை நாம் சுவாசமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இன்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியத் ஷஹீத். எனது சமுதாயத்தில் வாழும் மக்கள் சீரழிந்து போயிருக்கும் காலத்தில் என்னுடைய சுன்னத்தை நடைமுறையை யார் கடைபிடித்து வாழுகிறார்களோ அவருக்கு இறைவழியில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதனுடைய 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை போன்ற நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நபியினுடைய வாக்குக்கும் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபாக்கள் நேசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால், அவர்களோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அந்த சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது என்ன அந்த ரசூலா நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நீங்கள் கேட்டால்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமானால் நாம் காலத்தில் வாழாமல் இருக்கலாம். ஆனால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளும் வாக்குகளும் நமக்கு முன்னால் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளால் அவர்களுடைய வாக்குகளால் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நபியை நேசிப்பதாக சொல்லக்கூடியவர்கள் நாம் எந்த அளவுக்கு ரசூலினுடைய வார்த்தைக்கும் வாக்குக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஹன்லலா என்கிற ஒரு நபித்தோழர் உஹதினுடைய யுத்த களத்தில் கலந்து கொள்கிறார், ஷஹீதாகி விட்டார். அவருடைய உடல் எல்லாம் நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய உடல் முழுவதும் நீர் திமிழிகளாக நீர் குமிழிகளாக காட்சி அளிக்கிறது. யாரோ குளிப்பாட்டியதை போன்று தோற்றம் தருகிறது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹன்லலாவினுடைய உடலை கவனித்தீர்களா? உடலெல்லாம் நீர் குமிழிகளாக தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹன்லலா, நான் போருக்கு அழைப்பு கொடுத்த போது அவர் புது மணமகன், குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் இருந்தார். என்னுடைய அழைப்பை காலதாமதப்படுத்த கூடாது என்பதற்காக நான் அழைத்த உடனேயே இந்த போரில் கலந்து கொண்டார். குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் அவர் கலந்து கொண்டார். அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவரை மலக்குகள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த ரசூலினுடைய அந்த வாக்குக்கும் அந்த வார்த்தைக்கும் அந்த சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நபியை நேசித்தவர்கள். அதே வாக்கும் வார்த்தைகளும் நமக்கு முன்னாலும் இருக்கிறது. நபியினுடைய சுன்னத்துகள் வழிமுறைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழுகிறோம், எந்த அளவுக்கு நபிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லோரையும் விட, குடும்பத்தார்களை விட, மனைவி மக்களை விட, பொருளாதாரத்தை விட, வியாபாரத்தை விட ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ரசூலுடைய வார்த்தைகளுக்கும் வாக்குகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம் என்கிற போது எங்கே ரசூலினுடைய சுன்னத்து வழிமுறைகள் நம்மிடத்திலே இருக்கிறது? நாம் பணத்திற்கு முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த நபிக்கு முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? நபியினுடைய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எவ்வளவோ சுன்னத்துகள் நமக்கு மத்தியில் உண்டு. எந்த அளவுக்கு அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு இன்றைக்கு உலகத்தினுடைய யாருடைய வழிமுறைகளை எல்லாமோ நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றுகிற நிலைகளை நாமும் அதை தடுக்க முடியாமல் அனுமதித்துக் கொண்டிருக்கிற ஆமோதித்துக் கொண்டிருக்கிற நிலைகளைத்தானே நம்முடைய வீட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல சாதாரணமாக ஒரு முடி திருத்துவதை கூட நம்மால் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் வேறு எதை நம்மால் சரி செய்து விட முடியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. அவர்களை நாம் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளில் எல்லா காலங்களிலும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலைகளிலும் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏராளமான சுன்னத்துகள் வழிமுறைகள் அவர்களுடைய வாக்குகளாக வார்த்தைகளாக நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம்? பாரசீக நாட்டினுடைய ஒரு வட்டமேதை மாநாடு ஒன்று நடக்கிறது. அந்த மாநாட்டிற்கு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த வட்டமேதை மாநாட்டினுடைய உணவு சாப்பாட்டு நேரம் அது. அந்த நேரத்தில் அவர்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு உணவு துண்டு ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. இப்போ அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் ஹுதைஃபத்துல் யமான் கீழே உணவு விழுந்துட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னு. உடனே அவர் மெதுவா குனிஞ்சு சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பல நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு முன்னால் கீழே விழுந்த இந்த உணவை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் அன்டீசெண்டா பிஹேவ் பண்றதா நினைப்பாங்க. எனவே பார்த்துக்கிடுங்க என்று அவர் சொன்ன போது, இவர்களுக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் விட்டு விடுவதா? அவர் சொல்லாம இருந்திருந்தா கூட அவங்க நாசுக்கா எடுத்து சாப்பிட்டிருக்கலாம். இவர்களுக்காக நபியினுடைய சுன்னத்தை விட்டு விடுவதா என்று கருதிய அந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கிற பெரும் பெரும் தலைவர்களுக்கு முன்னால் அவர்கள் பார்க்கும் விதமாக கீழே விழுந்த அந்த உணவு துண்டை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு அங்கிருக்கிற பெரும் தலைவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், அத்ருக்கு சுன்னத் ஹபீபி ஹாவுலாய் ஹுமகா, அத்ருக்கு சுன்னத் ஹபீபி ஹாவுலாய் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக, இந்த முட்டாள்களுக்காக எனது ஹபீபின், எனக்கு பிரியமானவரின் சுன்னத்தை நான் விட்டு விடுவதா என்பதாக சொல்லி அனைவர்களுக்கு முன்னால் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் நபியை நேசிப்பவர்கள். எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை, சுன்னத்தை அவர்கள் பேடி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, இவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, யாராவது தப்பா நம்மளை பார்த்துருவாங்களோ என்று மற்றவர்களை நாம் பெரிதுபடுத்துகிறோம். கௌரவ குறைச்சல ஆயிரமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அல்லாஹ் ரசூல் நமக்கு வகுத்து தந்த அந்த வாழ்க்கை வழிமுறையை விட்டுக் கொண்டிருக்கிறோம். சுன்னத்துகளை நாம் புறந்தள்ளிக் கொண்டிருக்கிறோம். நபியையும் அல்லாஹ்வையும் இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு யாருக்கு முன்னுரிமை கொடுக்க தேவையில்லையோ அவர்களை எல்லாம் நாம் முதன்மைப்படுத்தி கொண்டு வைத்து இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எவ்வளவு வழிமுறைகளை நாம் சர்வ சாதாரணமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணு வேண்டாங்க, 5 நேரமும் ஒரு நாளைக்கு பாங்கு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தாங்க? பாங்கு சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுருங்க, அமைதியா இருங்க. நாம செய்யறோமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பாங்குக்கு பதில் சொல்ல சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மில் பாங்கு சப்தம் கேட்டால் நம்முடைய வேலைகளை எல்லாம் விட்டு நான் பாங்குக்கு பதில் சொல்லுவேன் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? என் உட்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹய்யால ஸலாத் ஹய்யால் ஃபலாஹ் என்று சொல்லுகிற போது பாங்கு எப்படி சொல்லப்படுகிறதோ அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். ஹய்யால ஸலாத் ஹய்யால் ஃபலாஹ் என்று சொல்லுகிற போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதாக சொல்லுங்கள் என்று கற்றுத்தந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு பாங்கினுடைய துஆவை ஓத கற்றுத் தந்தார்கள். اللهم رب هذه دعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمود الذي وعده ورزقنا شفاعته وأوردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. இந்த துஆவை மரணமாக வைத்திருப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை தொடர்படியாக ஓதிக்கொண்டிருப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? பாங்கு சொல்லி முடிச்சாச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த துஆவை ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த துஆல என்ன இருக்குது? யா அல்லாஹ் மகாமம் மஹமூத் என்கிற மிக உயர்தரமான இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவாயாக. மிக உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. நாளை மறுமையில் ஷஃபாத் செய்கின்ற பாக்கியத்தை எங்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்படி என்னுடைய ஷஃபாத்தினுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் துஆ செய்தீர்கள் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் துஆ செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நாளை மறுமையிலே ஷஃபாத் செய்வேன் என்பதாக கை கொடுப்பேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எந்த அளவுக்கு இதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? நபியினுடைய நேசம் நமக்கு வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அந்த நபியும் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் அந்த ரசூலை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்வதை போல ரசூலுடைய நேசத்தை பெறுவதற்கான சுன்னத்துகள், வழிமுறைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது.
அவர்கள் நம்முடைய காலத்தில் வாழாவிட்டாலும் அவருடைய வாக்குகளும் வார்த்தைகளும் நமக்கு முன்னால் இருக்கிறது என்கிற போது அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். நமது நபியை உயிருக்கு உயிராக நம் உயிரிலும் மேலாக நாம் நேசிப்போம். நபியினுடைய வழியில் நடப்போம். நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் கிடைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பானாக. நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நாம் நபியை நேசிப்பதன் மூலமாக அவர்களுடைய சுன்னத்தை வழிமுறையை பின்பற்றி வாழ்வதன் மூலமாக நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவனத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கிற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.